ஆக்டர் ஸ்லாஷ் சீஃப் மினிஸ்டர் விஜய் கிட்டேருந்து 5 லைஃப் லெசன்ஸ். வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹேட்டர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் விஜய் ஃபேன் ப்ரோ, அதனால நீங்கள் விஜய் பற்றி பேசுங்க அப்படின்னா உனக்கு இந்த வீடியோவே கிடையாது, நீ கிளம்பு. ஓகே, ஒன்று மாதிரி ஆளுக்கு நான் அந்த வீடியோ பண்ணல. எனக்கு பர்சனலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை எடுத்து அவங்க லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அதை அனலைஸ் பண்ணி அதை ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி அதை நம்ம லைஃப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நான் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஸ் எடுத்து நான் ஸ்டடி பண்ணுவேன். ஈலான் மஸ்க், பில் கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ், அலெக்ஸ் எமோசி, இந்த ஜென்ரேஷனில் சாம் ஓவன்ஸ், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நான் ஸ்டடி பண்ணி அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க லைஃப்பில் அதை எடுத்து நம்ம லைஃப்பில் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், என்னென்ன லெசன்ஸை அவங்கள்ட்ட நம்ம கற்றுட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ தட் அவங்களோட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த சக்ஸஸை நம்ம போய் அச்சீவ் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு தேடல் தான் எப்பயுமே. ஓகே, ஸோ அதுதான் எனக்கு எப்பயுமே ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை ஸ்டடி பண்ண பிடிக்கும். அண்ட் நம்ம ஊரில் யார் பற்றி பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ரீசெண்ட் டைமில் எனக்கு விஜயை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்தா ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் பினக்கல்னு எடுத்து பார்த்தேன், அது மோஸ்ட் பவர்ஃபுல் பொசிஷன் இன் தமிழ்நாடுன்னு அது சீஃப் மினிஸ்டர். அண்ட் இவர் பண்ணிட்டார் அதை. நான் அவரோட படத்தை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். அவர் சின்ன வயசுலேருந்து அவர் ஒரு ஸ்கினி டீனேஜராக இருந்ததுலேருந்து த்ரூ அவுட் த இயர்ஸ் கில்லி 30 year old கில்லி பண்ணுறதுலேருந்து அண்ட் த்ரூ அவுட் த இயர்ஸ் 50 years old அவர் லாஸ்ட் ரீசெண்ட் மூவிஸ் பண்ணுற வரைக்கும் நான் அவரை பார்த்துட்ருக்கேன். அண்ட் எலெக்ஷன் டைமில் கூட நான் என் ஒய்ஃப்கிட்ட பேசினப்போ நான் சொன்னது என்ன அப்படின்னா, ஓகே புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே 1 or 2 years ஆகுது, ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, இந்த டைம் வர முடியாது, பட் இன்னும் வரட்டும், ஒரு 1 or 2 cycles ஆஃப் எலெக்ஷன்ஸ் போட்டோம், அதுக்கப்புறம் ஒரு 10-15 years இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் மக்கள் வேணால் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் பர்சனலி. பட் ஜெயிச்சிட்டாரு டப்புன்னு. இட் ஜஸ்ட் ப்ளூ மை மைண்ட். ஏன்னா தான் எனக்கு விஜய் பிடிச்சாலும் இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஜெயிச்சிட்டாரா, லைக் நானே நம்பலை. அந்த மாதிரி என்ன ஒரு டவுட், என்ன ஒரு மக்கள் என்ன தான் அவர் இது பண்ணாலும் நெக்ஸ்ட் லெவல் போய் காட்டு தான் போகிறேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டே இருக்கார்ல, அந்த என்ன பண்ணுறாரு அவர், ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் அப்படின்றத எடுத்து ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அதுலேருந்து தான் இந்த வீடியோ ஐடியா எனக்கு கிடச்சிது. 5 lessons ஃப்ரம் ஆக்டர் விஜய். ரைட், லெசன் நம்பர் 1, தமிழில் பார்த்த மாதிரியே ஸ்ட்ரைவ் ஃபார் கிரேட்னஸ். இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா, இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான். இப்போது அவர் டாப் பொசிஷனில் ஒரு ஆக்டராக தமிழ் சினிமாவில் இருக்கார். ஓகே, இப்போ தமிழ் சினிமாவோட ஜிடிபி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட விஜய் படம் வருது அப்படின்னா ஒரு 25-30% தமிழ் சினிமாவோட ஜிடிபியே விஜய் படத்துலேருந்து தான் வரும். அந்த அளவுக்கு பவர் இருக்குது. அண்ட் இந்த சினிமா எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் இந்த ஆனலிஸ்ட்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஏதோ ஒரு ரேண்டம் இன்டர்வியூவில் கேட்டேன், விஜய் ஒரு ஃப்ளாப் விஜய் படம் கூட மற்ற ஆக்டர்ஸோட ஹிட் படத்தோட அதிகமாக கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு ரீச் இருக்குது உள்ள. லைக் ஒரு யூத்தை பிடிச்சி ஃபர்ஸ்ட் வீக்கெண்டில் இந்த சின்ன பசங்களாம் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எப்பவுமே போய் படம் பார்ப்பாங்க. நானே பார்த்துட்ருக்கேன். நான் என்னோடய டீனேஜ் இயர்ஸ் அண்ட் என்னோடய ஏர்லி 20s நான் ஒரு லூஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது நான் ஆவரேஜாக ஒரு 25-30 மூவிஸ் போய் பார்த்துருந்தேன் தியேட்டரில். பட் இப்போது ஒரு அடல்ட்டாக ஒரு 30 year old நான் இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் போகிறேன். அது ரொம்ப செலக்டிவ் தான். இந்த வருஷம் ஒரே ஒரு படம் தான் பார்த்துருக்கேன், விச் இஸ் ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. ஸோ அதனால் என்னோட வாட்சிங் ஹேபிட்ஸே நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஓகே, என்ன மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இருக்க மாட்டாங்க, பட் வயசு ஆக படம் பார்க்கறதுலாம் கம்மியாகிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கெண்டில் டீனேஜர்ஸை பிடிச்சி கொண்டு வரது ஓகே. பட் டீனேஜர்ஸ்லாம் அதுக்கப்புறம் ஃபேமிலிஸ் வருவாங்க, அம்மா அப்பா எல்லாம், அந்த பாட்டி தாத்தா வீட்டில் எல்லோரும் அந்த படம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மேசிவ் ஹோல்டு இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக டீப் இன்டீரியர் உள்ளே இருக்க பட்டி தொட்டிலாம் தேட்டருக்கு படம் பார்க்க வைக்கணும் அப்படின்னா ஒரு ஆக்டருக்கு சரியான ஒரு இது இருக்கணும். இந்த கதை ஏன் சொல்கிறேன்னா, ஸோ pretty much தமிழ் சினிமாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் டாப்பில் யார் இருக்கா அப்படின்னா விஜய் தான் நம்ம சொல்லுவோம். நிறைய பேர் டிஸ்அக்ரி பண்ணுவீங்க, இல்லை ரஜினி இருக்கார், அஜித்குமார் இருக்கார், அப்படி இப்படின்னு பேசலாம். பட் ஓகே, எப்படின்னு பார்த்தோன்னா டாப் 3 இவர் கண்டிப்பாக இருப்பார். விஜய் படம் வந்தால் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணிடும், எப்படி இருந்தாலும் மொக்க படமாக இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணிடும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி டாப் பொசிஷனில் இருக்கும்போது இப்போது இந்தியாவில் இருக்க ஆக்டர்ஸில் ஒரு டாப் 10 ஆக்டர்ஸ் எடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா விஜய் கண்டிப்பாக இருப்பார். அதில் சவுத் இந்தியாவில் தான் கண்டிப்பாக டாப்பில் இருப்பார்.
அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கும்போது டாப் சீட்டில் நான் உட்காந்துட்ருக்கேன்னு சொல்லும்போது வாட் அந்த ஆக்டர் பொசிஷனை நான் விட்டுட்டு இந்த புதுசாக இங்கே பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, அவர் ஆக்டராக இருந்து ஒரு 30 இயர்ஸாக வந்து பண்ணி வச்சுருக்காரு, டாப்பில் போய் உட்காந்துட்டார். அந்த டாப் பொசிஷனை நான் விட்டுட்டு இந்த பாலிடிக்ஸுன்ற ஒரு புது ஃபீல்டில் நான் இறங்கி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். அந்த எலெக்ஷனை தோக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிக ப்ராபபிலிட்டி இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ஆக்டர்ன்றது ஒன்று, டாப் ஆக்டர்ன்றது ஒன்று, பட் சீஃப் மினிஸ்டர் அது வேறு. ஆக்டர் தமிழ்நாட்டோட நம்பர் 1 ஆக்டர், அதில் வந்து ஒரு 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 செம்ம கெத்து ஸ்டேட்டஸ் இருக்குது. ஓகே, ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் இருக்கும். ஆனால் பவர் யார்கிட்ட இருக்குது? பவர் வந்து சீஃப் மினிஸ்டர்ன்ற பொசிஷன்ட்டு தான் இருக்கும். இது என்னோட ஒரு கான்செப்ட். நான் தப்பாக இருக்கலாம். நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து செட்டில் ஆகி 8 வருஷம் ஆச்சு. ஸோ நான் வெளியிலேருந்து தான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியல. பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, 2013 தலைவா படம் ரிலீஸ் அப்போ ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணவில்லை. அப்போது சிஎம்ஆர் இருந்த ஜெயலலிதா வந்து ரொம்ப கான்ட்ரவர்சி பண்ணி, அண்ட் அதே மாதிரி தான் விஸ்வரூபம் படத்துக்கும் நடந்துச்சு ஃபெப்ரவரியில். அண்ட் தலைவா படம் ஆகஸ்ட்டில் வரும்போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணி ரிலீஸ் பண்ண விடல. ஸோ அதுக்கு அந்த பாயிண்ட் தான் நான் நினைக்கிற ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. ஏன்னா அதுலேருந்து தான் ஒரு அந்த 2013 தான் ஒரு சீரியஸாக எடுக்க ஆரம்பித்தார்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி இருந்தாலும் அரசியலுக்கு போய் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி யாரும் வந்து நம்மளை ஒரு நமக்கு மேலே ஒரு பவர் இருக்கும்போது அது வந்து நம்மளை டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது வந்து என்ன தான் நம்ம வழியில் போக ட்ரை பண்ணாலும் அவங்க விட மாட்டுறாங்க. அவங்க இல்லை, நீங்கள் வந்து எங்கள்கிட்ட சரண்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. நமக்கு மேலே ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்றது அவர் நினச்சாரா இல்லைன்னு எனக்கு தெரியாது. இது நானே வெளியிலேருந்து பார்த்து மேபி நான் கம்ப்ளீட்லி ராங்காக இருக்கலாம். இல்லை அவருக்கு ஜஸ்ட் ஜென்யூன்லி அவருக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்ற இன்டென்ஷன் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா 2009 வந்து ஒரு இன்டர்வியூ இருக்கும். பிரபுதேவாவும் விஜயும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க வில்லு படத்துக்கு அப்புறம். அப்போ வந்து யாரும் அந்த மாதிரி அந்த இன்டர்வியூவில் கூட கத்திருப்பார் சைலன்ஸ் அப்படி இப்படின்ட்டு. அந்த இன்டர்வியூவில் யாரோ கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு அரசியலில் வர இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா அவர் வந்து நான் மக்களுக்கு எதாவது பண்ண விருப்பப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ மேபி அவருக்கு முன்னாடி இந்த 2009 இந்த இன்டர்வியூ நடந்துச்சு. ஸோ அப்போலேருந்தே அவர் கொஞ்சம் அரசியலுக்குள்ளே வந்து எதாவது பண்ணணும் அப்படின்றது தாட் இருந்திருக்கலாம். மேபி ஐ மைட் பி கம்ப்ளீட்லி ராங். ஸோ இதுதான் நான் பார்க்குறேன். ஸ்ட்ரைவ் ஃபார் கிரேட்னஸ்ன்னும் போது டாப் பொசிஷனில் ஆக்டராக இருக்கிறோம். பட் அதை விட்டுட்டு நான் கம்ப்ளீட்லி அரசியலில் போய் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் இதில் ஜெயிச்சிட்டாங்க. அதுதான் எனக்கு நம்பவே முடியல. 2 years old கட்சி, 2 years old தான் 2024 தான் ஆரம்பித்தாங்க. தெரியல, நான் கம்ப்ளீட்லி அந்த நியூஸ்லாம் ஃபாலோ பண்ண நிறுத்திட்டேன். பாலிடிக்ஸில் என்ன நடந்துச்சு, என்ன மீம்ஸ்லாம் போட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் கம்ப்ளீட்லி ஆனஸ்ட்லி சொல்கிறேன். ஏன்னா நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டேன். நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கேன். நான் வந்து அந்த மீடியா அண்ட் இது எல்லாத்தையும் என் லைஃப்லேருந்து எடுத்துட்டேன். ஸோ என்ன நடந்துச்சு, என்ன போயிட்டு இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் ஜெயிச்சு சிஎம் ஆகிட்டார்ன்றது மட்டும் எனக்கு தெரியும். ஒய்ஃப் டக்குன்னு சொன்னான் ஒரு நாளைக்கு. அண்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா இதுதான் அந்த ஒரு டாப் ஆக்டர் இதை விட்டுட்டு நான் கம்ப்ளீட்லி போய் அதை டாமினேட் இன்னொரு ஃபீல்டில் நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சு அண்ட் ஜெயிச்சும் காட்ட போகிறேன்னு ஜெயிச்சு காட்டிட்டாங்கல்ல. ஜெயிச்சதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் தாட் இதான் மச்சோன், சன் ஆஃப் அ கன், யூ டிட் இட் மேன், ஜீசஸ். லைக் புது ஃபீல்டு, புது இது போகிறோம். ஏற்கனவே லைக் 50-60 வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்கவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அவங்கள தூக்கிட்டு நம்ம உட்கார போகிறோம் மேலே அப்படின்னா இது பாலிடிக்ஸ் பற்றியே கிடையாது. ஓகே, இது அந்த கட்சி இந்த கட்சி, எனக்கு எந்த கட்சியை பற்றி எனக்கு நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. நான் பாலிடிக்ஸ் பற்றியே நான் பாலிடிக்ஸ் பர்சனே கிடையாது. நான் கம்ப்ளீட்லி நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் பிகமிங் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். அந்த இதுதான் என் ஃபீல்டு. பாலிடிக்ஸ் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. பட் அவங்கள தூக்கிட்டு நம்ம மேலே போகலாம் அப்படின்ட்டு ஒரு தாட் வருதுல, ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. ஏன்னா யாராவது தோக்க போகிறோன்னு தெரிஞ்ச ரன்னிங் ரேஸில் இறங்குவாங்களா? யுசைன் போல்ட் அங்கே இருக்காரு, ஜஸ்டின் கேட்லின் ஓட போகிறாரு. ஓகே, இல்லை அவங்க கூட நான் கம்ப்ளீட் பண்ணி 100 meters ஓட போகிறேன்னா பைத்தியமா ப்ரோ உனக்கு அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். அவங்க பெரிய தலைங்கெல்லாம் ஓடிட்டுருக்கு, நம்ம சைடில் ஒதுங்கிடுவோம் அப்படின்னு தான் நார்மல் பர்சன் அப்படி தான் நினைப்போம். பட் ஒரு தெரில, அது ஒரு வினர்ஸ் மைண்ட் செட் நினைக்கிறேன். அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலி ஏதோ ஒன்று வேணும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஈலான் மஸ்கோட புக் எடுத்து நம்ம படித்தோம் அப்படின்னா, அவர் வந்து early 2000s அவரோட கம்பெனி ஒன்று விற்பாங்க, பேபால் அண்ட் அந்த செட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து விற்பாங்க. விற்றுட்டு இவர்கிட்ட $180 million என்னமோ இருக்கும்.
அண்ட் அந்த $180 million ஏற்றுட்டு ஒரு நார்மல் பர்சனாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஓகே செட்டில்டு, தூக்கி போடுறோம், அதை ஒரு பேங்க்கில் போடுறோம், இல்லை ஏதோ ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ண போகிறோம்னு போயிருப்பாங்க. அவர் அப்படியே அதை எடுத்து பாதி கிட்டத்தட்ட $90 million வந்து ஸ்பேஸ் எக்ஸ்க்கு போட்டுருவார், $90 million டெஸ்லாக்கு போட்டுருவார். அண்ட் 2 கம்பெனியும் வந்து அட் அ டைம் சைமல்டேனியஸ்லி சிஇஓ பண்ணி ரெண்டுமே இன்னைக்கு ஒன் ஆஃப் த டாப் கம்பெனிஸ் இன் த வேர்ல்டு. அண்ட் இஸ் a trillionaire now, richest man in the world. அதாவது சேஃபான பெட் எடுக்கிறத விட்டு, இல்லை நான் கம்ப்ளீட்லி எடுத்து யாருமே இதெல்லாம் செட்டே ஆகாது, பண்ணவே பண்ணாதீங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் நான் பண்ண போகிறேன்ட்டு ஜெயிச்சு காட்டுறாங்க. அந்த மாதிரி அஃப்கோர்ஸ் அவர் பிஸ்னஸில் பண்ணார், இவர் வந்து ஆக்டிங் அண்ட் பாலிடிக்ஸில் பண்ணிருக்காரு. ஏதோ ஒரு ஒன்று வேணும்ல, பிரெயினில் நார்மலாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஏதோ ஒன்று இல்லை அவங்கள்ட்ட. நம்மள்ட்ட வந்து நம்ம சேஃபாக அனுப்பலாம், வேணாம் அங்கே போவேணா, நமக்கு அது செட் ஆகாது, தோற்றுரும். பட் அவங்க தோத்தாலும் பரவாயில்ல, நான் போகிறேன்ட்டு அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்களே, எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் ரிஸ்க்கு, அதனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அண்ட் அதுதான் நம்ம கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் ரிஸ்க்கு என்ன தான் லாஜிக்கே இல்லைனாலும், ஆனால் நமக்கு டீப் டவுன் வந்து யூனோ வாட், இதை நான் பண்ணி காட்டுறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி என்கிட்ட இருக்குது, நான் அதை பண்ணியே ஆகணுன்ற ஒரு பிலீஃப் நமக்குள்ளே இருக்கும்போது இறங்கி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் 100% அவங்கள மாதிரி நம்ம கிடையாது, 100% டைம்னாலும் ஜெயிக்க முடியாது, நிறைய டைம் தோற்றுருவேன். நான் நிறைய டைம் இந்த மாதிரி பண்ணி காட்டலான்னு இறங்கி நான் தோற்றுருக்கேன். ஸோ பட் அகெயின் அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி திங்க் பண்ணுறதை விட்டுட்டேன். பட் மேபி இவங்க நிறைய டைம் தோற்றுருக்கலாம், அது நம்ம கண்ணுக்கு தெரில. பட் அது ஜெயிச்ச ஒரு டைம் பெருசாக ஜெயிச்சிடுறாங்க. ஸோ ஸ்ட்ரைவ் ஃபார் கிரேட்னஸ், தட் இஸ் லெசன் நம்பர் 1. செகண்ட் வந்து இக்னோர் நெகட்டிவிட்டி. இது வந்து அவர் ஸ்டேஜ்லேயே கூட ஒரு ஆடியோ லான்ச் ஸ்பீச்சில் எங்கேயோ சொன்னார். பேசிக்கலி ஹேட்டர்ஸ் அண்ட் நெகட்டிவ் பீப்புள், இந்த வீடியோ கடியில் கூட சில பேர் இருப்பீங்க ஹேட் காமெடி எழுதிட்டு, அவங்க எல்லோரும் நான் பிளாக் பண்ண போகிறேன், ஸோ அது டவுட்டு கிடையாது. பட் ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குனே ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்கும் நம்ம ஊரில். என்ன பண்ணாலும் ட்ரோலு, என்ன பண்ணாலும் வந்து தப்பான வீடியோ போடுறது. அண்ட் இன்ஃபேக்ட் அவரை பற்றி எவ்வளோ மீம்ஸு, எவ்வளோ ட்ரோல்ஸு, அது இது படம் ஃப்ளாப்பு, அது என்னென்னமோ கழுவி ஊற்றிருப்பாங்க. ஓகே, நான் ஸ்கூல் அண்ட் காலேஜில் இருக்கும்போது நான் சண்டை போட்டிருக்கேன். ஒரு எதிர் டீம் இருக்கும், நாங்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போடுவோம், அவங்க வந்து வேறு யாருக்காக சப்போர்ட் பண்ணிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நான் ஒரு சின்ன வயசில் ஒரு அடி முட்டாளாக இருக்கும்போது நானும் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஒன்ஸ் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, ஓகே ஆக்டிங்கிறது அவங்களோட ப்ரொஃபஷன், அவங்க அந்த வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், அது அவங்களோட வேலை. நம்ம கிளம்பி எவ்ரிடே காலையில் ஏஞ்சி கிளாக் இன் பண்ணுறோம் நம்ம வேலையில், அந்த மாதிரி அது அவங்களோட வேலை. பட் மேட்ரு என்னென்னா, அவங்க பண்ணுற வேலைக்கு மணி அதிகமாக இருக்கும், நம்ம பண்ணுற வேலைக்கு நார்மல் சம்பளம் கிடைக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். பேசிக்கலி லெவரேஜ் அதிகம் அவங்க பண்ணுறதில்ல. இது நான் நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் கூட இந்த லெவரேஜ்ன்ற கான்செப்டை பற்றி பேசியிருக்கேன். பட் பேசிக்கலி ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறதுனே ஒரு கும்பல் இருக்கும். பட் அந்த கும்பல் என்ன தான் ஸ்ப்ரெட் பண்ணாலும் அதெல்லாம் நான் பார்க்க கூட போகிறதில்ல. அதை கம்ப்ளீட்லி எலிமினேட் பண்ணிட்டு என்னோடய வேலை என்னது, நான் ஒரு ஆக்டர், என்னோடய வேலை வந்து மூவிஸ் நடிக்கிறது, என்னோடய வேலை வந்து ஷேப்பில் இருக்கிறது, என்னோடய வேலை வந்து கரெக்டான டைமில் கரெக்டான மூவிஸ் பண்ணிட்டு அந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு ஹிட் ஆகுறது, கரெக்டான ஸ்கிரிப்ட்ஸை பிக் பண்ணுறது, அதுதான் என்னோடய வேலை. அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். மற்ற இந்த ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ட்ரால் பண்ணிட்டு அவங்களுக்குலாம் நான் ரெஸ்பாண்டும் பண்ண தேவையில்ல, எந்த வித ரியாக்ஷனும் கொடுக்க தேவையில்ல அப்படின்ட்டு அந்த நெகட்டிவிட்டியை கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ணுறாங்க பார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. ஸோ இதே தான் வந்து நானும் என்னோடய லைஃப்பில் எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இந்த சேனலில் பாசிட்டிவ் காமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் அதை வந்து பார்ப்பேன். நெகட்டிவ் காமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை நான் அப்படியே இக்னோர் பண்ணிடுவேன். இன்ஃபேக்ட் பிளாக் பண்ணிடுவேன் சில பேர். ஏன்னா தேவையில்லை, அது நம்ம அந்த நெகட்டிவிட்டியை எடுத்து நம்ம சிஸ்டம்குள்ளே அதை போட்டு நம்ம பிரெயின்குள்ளே ஏற்றிட்டு அதை ஃபைட் பண்ணிவிட்டு அப்படி நினைக்கிறதுக்கு ஜஸ்ட் யாராவது நெகட்டிவ் காமெண்ட் பண்ணுறாங்களா, அவனுக்கு மூளை சரியில்லை, பிளாக், மூவ் ஆன், நெக்ஸ்ட். அதான் என்னோட இதுவும். மோஸ்ட்லி வந்து என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் எல்லா இதுவுமே வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். எதுவுமே வந்து ஏன் இதுக்கு வராது. நான் இன்டென்ஷனலி போய் காமெண்ட் செக்ஷனை போய் செக் பண்ணால் தான் நான் காமெண்ட்ஸ் பார்ப்பேன். யாராவது கமெண்ட் பண்ணுறாங்க, இல்லை லைக் பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, நான் எதுவுமே எனக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. ஏன்னா என்னோடய வேலை வந்து ஏன்ச்சு பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறது, வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறது அண்ட் தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறது, நெக்ஸ்ட் வீடியோக்கு என்ன ஐடியா எடுத்து என்ன கான்செப்டை பற்றி வீடியோ பண்ணலான்ட்டு யோசிக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர உட்காந்து ஹேட்டர்ஸ் அண்ட் மற்ற இந்த நெகட்டிவ் பீப்புளோட நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா, ஒரு ட்ரோல் வீடியோ யாராவது பண்ணுறாங்க அவங்க கூட நான் எங்கேஜ் ஆகிட்டு இருந்தேன்னா, இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம்.
அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த லெசன் வந்து அகெயின் நான் வந்து இது பர்சனலி என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நானும் யோசித்து வச்சுருந்தேன். பட் அகெயின் அவர் ஸ்டேஜில் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஓகே, நம்ம மட்டும் அந்த மாதிரி யோசிக்கல, நமக்கு மேலே இருக்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அண்ட் டாப் பீப்புள் எல்லாரையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க யாரும் உட்காந்து இந்த மாதிரி இந்த சின்ன இந்த 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 லுச்சா பசங்களாம் இருக்காங்க, கீழே உட்காந்து ட்ரால் வீடியோ க்ரியேட் பண்ணி இந்த மீம்ஸ் பேஜ்லாம் ரன் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்களே, அவங்க நினச்சானே எனக்கு பாவமாக இருக்குது. லைக் பொழப்பே இல்லையாடா உங்களுக்கு? லைக் சீரியஸ்லி, லைக் யூ ஹவ் நோ அதர் ஒர்க். உட்காந்து ட்ரால் பண்ணிவிட்டு ஒரு நெகட்டிவ் மீம்ஸ் போடுறது வந்து உனக்கு ஒரு பொழப்பு. இது ஒரு நீ க்ரோன் அப் அடல்ட்டை உட்காந்து எனக்கு சத்தியமாக தெரில அவங்களாம் என்ன நினச்சி வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. இந்த மாதிரி ஆளுங்களை ஜஸ்ட் நெகட்டிவிட்டியை கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே இன் அ பாசிட்டிவ் ஹெட் ஸ்பேஸ். அண்ட் நம்மளோட வேலை என்ன, நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம எப்படி போகணும், அதுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன எவ்ரி சிங்கிள் டே, அதை பண்ணுவோம். அதில் ஃபோக்கஸ் பண்ணும். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 2, இக்னோர் நெகட்டிவிட்டி. லெசன் நம்பர் 3 இஸ் டபுள் டவுன் ஆன் வாட் ஒர்க்ஸ். இப்போது இது நம்ம விஜயோட மூவி கரியர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் நிறைய கமர்ஷியல் படம் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்ஃபேக்ட் கமர்ஷியல் படம் பண்ணி தான் அவர் வந்து இவ்வளோ பெரிய மெகா ஸ்டார் ஆகிருக்காரு. அண்ட் ஒரு நீயா நான் எபிசோட் முன்னாடி வந்துச்சு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, நண்பன் ரிலீஸ் ஆன டைம் நினைக்கிறேன், 2012-11 அந்த மாதிரி டைமில். அப்போது வந்து நீயானால ஒருத்தவங்க ஒரு லேடி பேசியிருப்பாங்க, விஜய் நீங்கள் வந்து ஒரே மாதிரி படம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து வேறு மாதிரி கேரக்டர்ஸ் ட்ரை பண்ணுங்க அப்படி இப்படின்ட்டு. அண்ட் அப்போது வந்து நான் அதை பார்த்துட்டு ஏன் ஒரு மாதிரி கரெக்டாக தானே சொல்கிறாங்க, ஏன்னா அவர் எல்லாமே அதே மாதிரி தானே திருப்பி படம் போட்டிருக்கேன், அதே 6 பாட்டு 5 ஃபைட்டு அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் அவருக்கு புரிஞ்சிருக்கு, ஓகே மாஸ் கமர்ஷியல் படம் பண்ணால் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பண்ணுது, மக்கள் வந்து பார்க்குறாங்க. உட்காந்து நம்ம கிளாசிக் இந்த மனசை போட்டு உருக்கி கிளாசிக் படம் பண்ணனா நல்ல படமாக இருக்கும், ஆனால் மக்கள் கேடிவியில் தான் பார்ப்பாங்க, தேட்டருக்கு வந்து பார்க்க மாட்டாங்க. தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மாஸ் படம் பண்ணுறது, கமர்ஷியல் படம் பண்ணுறதுக்குன்னு ஒரு மீட்டர் இருக்குது. ஓகே, அந்த பஞ்ச் டைலாக்லாம் இருக்குல்ல, அந்த பஞ்ச் டைலாக் பேசுகிறது, போகிரி படத்தில் வந்து அந்த இவரை டக்குன்னு சுட்டுட்டு எப்போ வந்தன்றது முக்கியம் இல்லைடா, புல்லட் எப்படி இறங்குதுன்றது தான்டா முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு மாஸ் சீனை டெலிவர் பண்ணுறதுக்குன்னு ஒரு பொண்ணு எனக்கு தான், கன்று எனக்கு தான். ஸோ மாஸ் சீன்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ணுறதுக்கு ஒரு மீட்ரு வேணும். இதே வந்து சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன், அது வந்து சூர்யாவோட டைலாகு. பட் அவர் அந்த பர்டிகுலர் சீனை அவர் டெலிவர் பண்ணுற விதம், ஓங்கி அடித்தா 1 டன் வெயிட்ரு, அந்த சீனெல்லாம் கேரி பண்ணுற காமெடியாக இல்லாமல் அதை பார்க்கும்போது வாவ் that was a good performance அப்படின்ட்டு ஒரு மாஸ் சீனை டெலிவர் பண்ணுறதுக்குன்னு ஒரு மீட்டர் இருக்குது. அதை வந்து இவங்க மாஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. விஜய், அஜித், ரஜினி, சூர்யா இவங்கெல்லாம் அந்த மாஸ் மீட்டரை வந்து கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதை பெர்ஃபார்ம் பண்ணி டெலிவர் பண்ணுறதுக்குன்னு ஒரு இது இருக்குது, அந்த கிராமர் இருக்குல்ல, அந்த மாஸ் படம், அது அவருக்கு புரிஞ்சிருக்கு கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து நான் வந்து இந்த 3rd பாயிண்டில் சொல்ல விரும்புகிறேன். டபுள் டவுன் ஆன் வாட் ஒர்க்ஸ்னால் அவருக்கு இந்த ஃபார்முலா படம் இருக்குல்ல, 6 பாட்டு 5 ஃபைட்டு அண்ட் மக்கள் பார்த்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு மக்களோட சென்டிமெண்ட், ஒரு தங்கச்சிக்காக சண்டை போடுறது, அது வந்து அவர் க்ளீனாக பார்க்குறாங்க, டேட்டா பார்க்குறாங்க. ஓகே, இந்த மாதிரி படம் ஒர்க் அவுட் ஆகுது தமிழ்நாட்டில் கிராமத்தில் பி சென்டர் சி சென்டரில் இந்த மாதிரி படம் தான் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அதை கொடுப்போம் அவங்களுக்கு. அண்ட் நம்ம உட்காந்து நம்ம சிட்டியில் உட்காந்துட்டு என்ன வேணால் பேசலாம், நீங்கள் வந்து நல்ல ஸ்டைலாக பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு. பட் டசன்ட் மேட்டர், எந்த படம் ஒர்க் ஆகுது. ஒரு கமர்ஷியல் படம் பண்ணி மக்கள் கேவலமாக கம்ப்ளீட் ஃப்ளாப் ஆகிடுச்சு, திரும்பி ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படின்னா அதை விட்டு நம்ம மூவ் ஆகலாம். பட் கமர்ஷியல் படம் பண்ணாலே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா மக்கள் திரும்பி தேட்டர் வந்து பார்க்குறாங்கன்னா எதுக்கு அந்த படத்தை பண்ணுறதுக்கு நிறுத்தணும்? ஸோ அவர் எக்ஸாக்ட்லி அதான் கண்டுபிடிச்சாரு. ஒன்ஸ் சுறா படம் வந்து 2010 ஃப்ளாப் ஆகும், அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணார். அது வரைக்கும் pretty much அதே டெம்ப்ளேட்டில் தான் போயிட்டு இருந்தார். அகெயின் கில்லி பண்ணுவார் 2004, 2007 போக்கிரி, தட்ஸ் லைக் பீக் ஆஃப் கமர்ஷியல் சினிமா. ஒரு கமர்ஷியல் சினிமாவோட டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் எடுத்து பார்த்தோன்னா போக்கிரி இருக்கவங்க. ஸோ கில்லி போக்கிரி பண்ணிட்டு அதே ஃபார்முலாவில் போயிட்டு இருந்த டைப் பண்ணார். ஒன்ஸ் வில்லு, வேட்டைக்காரன் அண்ட் சூரா படம்லாம் 2009-10 அப்படியே கீழே அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கமர்ஷியல் படம் தான், பட் கொஞ்சம் ஸ்டோரி அண்ட் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு ஆங்கிள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் he comes back, he does வேலாயுதம் பண்ணுவார். பட் அகெயின் 3 Idiots ரீமேக் நண்பன் வரும் 2012 அண்ட் அப்போ தான் முருகதாஸ் கூட சேர்ந்து துப்பாக்கி, கத்தி
அதுக்கப்புறம் ஆட்லி வந்துடுவார், தெரி, மெர்சல். அதுக்கப்புறம் இஸ் ஜஸ்ட் பேக் ஆன் ட்ராக்ல கம்ப்ளீட்லி. அதுக்கப்புறம் 2020s வந்து லோகேஷ் கனகராஜ். ஸோ புது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்ததுக்கப்புறம், ஸோ ஏர்லி 2010s முருகதாஸ், அப்புறம் லேட் 2010s வந்து ஆட்லி வந்துடுவார். ஸோ அந்த இதை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் யார்? லோகேஷ் கனகராஜ். ஓகே, அவர் கூட ஒரு மாஸ்டர், ஒரு லியோ, லெட்ஸ் கெட் பேக் ஆன் ட்ராக் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்லி அவர் ரீஇன்வென்ட் பண்ணிக்கிட்டு அந்த கமர்ஷியல் சினிமா தான். பட் அதே வந்து அந்த டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி 2000s ஒரு மாதிரி பண்ணார், 90s ஒரு மாதிரி பண்ணார், லேட் 2010s வந்து ஏர்லி 2000s வந்து கில்லி, திருமலை அந்த மாதிரி, லேட் 2000s வந்து போக்கிரி, வில்லு அந்த மாதிரி வந்தார். அதுக்கப்புறம் துப்பாக்கி அது ஒரு சீசன், அதுக்கப்புறம் தெரி, மெர்சல் அது ஒரு சீசன், அதுக்கப்புறம் 2020s வந்து லியோ அண்ட் மாஸ்டர் அது ஒரு. ஸோ கம்ப்ளீட்லி அக்ராஸ் ஜெனரேஷன்ஸ், அக்ராஸ் எப்படி சொல்கிறது, அக்ராஸ் சீசன்ஸ், 2000s, 2010s, 2020s எல்லாருக்கும் அப்பீல் ஆகிற மாதிரி ரீஇன்வென்ட் பண்ணிட்டு அந்த ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறாங்க பாரு. ஸோ அதுதான் வந்து டபுள் டவுன் ஆன் வாட் ஒர்க்ஸ். உங்கள் கரியர்லேயும் வந்து உங்கள் யூடியூப் சேனலில் வாட் எவர் இட் இஸ், நிறைய வீடியோஸ் போடுறீங்க, ஒரு வீடியோ கிளிக் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் டபுள் டவுன் ஆன் வாட் ஒர்க்ஸ், டூ இட் அகெயின் அண்ட் அகெயின். இப்போது இந்த 5 lessons ஃப்ரம் விஜய் இந்த வீடியோ ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 5 lessons ஃப்ரம் அஜித் வரும், 5 lessons ஃப்ரம் ரஜினி வரும், 5 lessons ஃப்ரம் சூர்யா வரும். வை நாட்? ஏன்னா இந்த ஃபார்மேட் மக்களுக்கு பிடிக்குது அப்படின்னா ஜஸ்ட் கிவ் தம் தட். புரியுதா? என்னைக்கு 5 lessons ஃப்ரம் எக்ஸ் ஆக்டர் அப்படின்னு போட்டு ஃப்ளாப் ஆகுதோ அன்றைக்கி விட்டுடலாம். மேபி அதுக்கப்புறம் ஒரு 5 lessons ஃப்ரம் ஈலான் மஸ்க் அப்படின்ற ஒரு புது சீரிஸ் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஜஸ்ட் வை நாட்ரா? ஸோ அதுதான் நான் தேவையில்லாமல் வீடியோஸ்லாம் வெளியே விட்றணும். ஓ மை காட். நெக்ஸ்ட் லெசனுக்கு போவோம். லெசன் நம்பர் 4, பி ரிலென்ட்லெஸ். வீடியோ கொஞ்சம் லாங்காக போதான் போட்டும், ஏன்னா நான் உட்காந்து பேச போகிறேன். எனக்கு இந்த டாபிக் பற்றி பேச பிடிக்கும். எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எடுத்து அனலைஸ் பண்ண பிடிக்கும், ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ண பிடிக்கும். யூனோ வாட், லோ அட்டென்ஷன்ஸ் பண்ணுற மக்கள்லாம் ஆல்ரெடி போயிருப்பானுங்க, அவனுக்கு கிடையவே கிடையாது இந்த வீடியோ வந்து ப்ரோ சொல்லுங்கள் எனக்கும் இந்த மாதிரி விஷயம் பேச பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த பாயிண்டில் நீங்கள் வீடியோவில் இருக்கீங்க அப்படின்னா ப்ரோ கிரேட், கீழே காமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அண்ணன் பார்க்குறேன். ஓகே, ஸோ பி ரிலென்ட்லெஸ் வந்து பேசிக்கலி ஜஸ்ட் நெவர் கிவ் அப். அதோட ஒரு ஃபேன்சி வேர்ஷன் தான் அது, பி ரிலென்ட்லெஸ். அதாவது என்ன பொசிஷனுக்கு போகணும், நம்ம என்ன ஆனாலும் டாப் பொசிஷனுக்கு போயே தரணும், நல்ல படம் பண்ணணும், மக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஜென்ரேஷனுக்கு அந்தந்த டிரெக்டர்ஸை மாற்றி ஒரு புது ஜென்ரேஷன் வருதா, லோகேஷ் கனகராஜ் வராரா, அவரோட பண்ணுவோம், ஒரு புதுசாக லைக் இன்னோவேட் பண்ணிகிட்டே இருப்போம். லாஸ்ட்டாக பண்ண கோட் படம் கூட ஒரு சைக்கோபேத்திக் வில்லன் மாதிரி ப்ளே பண்ணும், ஒரு யங் டீனேஜர் சைக்கோபேத்திக் வில்லன் மாதிரி ப்ளே பண்ணும். யூனோ வாட், பண்ணலாம். பட் எல்லோரும் நினைப்பாங்கள்ல, ஓகே அரசியலுக்கு போகிறோம், கட்சி ஆரம்பிக்க போகிறோம், மக்கள் மனசில் வந்து அப்படியே ஒரு நல்ல இதில் பிடிக்கணும், இல்லை அப்போ ஒரு சைக்கோபேத்திக் வில்லன் படம், I'm going to do it. ஏன்னா கேரக்டர் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வரைக்கும் பண்ணதில்லை, ஸோ வை நாட்? ஸோ அந்த மாதிரி லிமிட்ஸை புஷ் பண்ணிவிட்டு அந்த மூவிஸ் அண்ட் அந்த கேரக்டர்ஸ்க்கு என்ன தேவைப்படுது பண்ணுவோம். பிகாஸ் தட்ஸ் வாட் இட் டேக்ஸ் வின் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த ரிலென்ட்லெஸ்ஸாக நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடோட அதை மேட்டர் என்னன்னா 30 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ண. மேபி 90s இக்னோர் பண்ணிடுவோமே. 90s வந்து அவர் ஒரு யங் டீனேஜர் அந்த மாதிரி தான் இருந்தார். அண்ட் 90s அந்த ரொமான்டிக் படம்லாம் பண்ணதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை அது இதுன்ட்டு 90s நான் அவ்வளோவா ஃபாலோ பண்ணல அவரோட கெரியரை. குஷி அந்த பீரியட் வரைக்கும் அந்த மீசை வச்சுட்டு வருவார். அந்த பீரியட் துல்லாத மனம் துள்ளும் அது வரைக்கும் கூட அவர் வந்து ஒரு அந்த லவர் பாய் அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் தான் இருந்தார். ஏர்லி 2000s தான் வந்து இது ஃபர்ஸ்ட், எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் அஜித் கொண்டு வந்தான்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓகே தீனா பண்ணலாம் அப்படின்ட்டு, கம்ப்ளீட் ரவுடி மாஸாக போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் விஜய் வந்து ஓகே நம்ம வருஷம் ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் ஓகே கொஞ்சம் மாற்றணும் அப்படின்ட்டு. இதில் என்ன படம் அது பகவதி படத்தில் லைட்டாக மாஸ் ட்ரை பண்ணியிருப்பார், பட் கெட்டப்லாம் மாற்றிருக்க மாட்டாங்க. திருமலை படத்தில் தான் கம்ப்ளீட் மேக் ஓவர். அதில் வந்து யூனோ வாட் கம்ப்ளீட் மாஸ் மசாலா கமர்ஷியல் போப்பார் அப்படின்ட்டு இறங்கியிருப்பார். தென் திருமலைக்கு அப்புறம் உடனே 2004 கில்லி வரும். அவ்வளோதான், அது சீல் பண்ணிடுச்சு. ஏன்னா கில்லி வந்து இட் வாஸ் ஜஸ்ட் ஹியூஜ். 2004 நான் ஒரு சின்ன குழந்தப்போ எனக்கு தெரியும், 2004 நான் ஒரு சின்ன குழந்தை, பட் கில்லி வாஸ் மேசிவ் 2004. இட் வாஸ் ஜஸ்ட் 2K kids யாராவது பார்த்துருந்தீங்கன்னா ப்ரோ அதெல்லாம் வேறு லெவல். தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் டைம் 50 crores கலெக்ட் பண்ண படம் வந்து கில்லின்னு நினைக்கிறேன். ஸோ
அண்ட் இப்போ ரிலீஸ் ஆன புதுசு ஸ்கூலுக்குள்ளே போனோன்னு எல்லாம் கில்லி அப்படி போட்டு பாட்டு கில்லி வாஸ் மேசிவ் அந்த டைமில். எல்லா சீனு, அந்த காமெடி சீன்ஸ், அந்த தங்கச்சி கூட பண்ணுறது, எவ்ரி திங் அண்ட் த ஹோல் திங் வாஸ் ஜஸ்ட் அமேசிங். எதுக்கு இப்போ ஓவர் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கேன்ல. அகைன் அந்த மாதிரி ஒரு டைமுக்கு அது ஒரு போல்ட் மூவ் தானே. இப்போ 2000ஸ்லேருந்து ஓகே லவர் படமாக லவர் பாயாக ஆக்ட் பண்ணுறோம், லவ் படம்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, லவ் படமே பண்ணலாம் அப்படின்னு போகாமல் இன்னும் வாட் மீசை ஏடு கம்ப்ளீட்லி மாற்று, லோக்கலாக இறங்க, லோக்கல் மெட்ராஸ், திருமலை, கில்லி, அடுத்தது திருப்பாச்சி, கம்ப்ளீட் கிராமத்து பக்கம் போ, பி சென்டர் சி சென்டரை கவர் பண்ண அப்படின்ட்டு கம்ப்ளீட்லி ஒரு ஒர்க் ஆகுது. அதை டபுள் டவுன் பண்ணுறோம். பட் அகெயின் நெக்ஸ்ட்டில் அதை எப்படி இனோவேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் அப்படின்னு கம்ப்ளீட்லி கேமை மாற்றுறாங்க. தட்ஸ் வாட் ரிலென்ட்லெஸ் பர்சிவ் ஃபார் கிரேட்னஸ். படம் பண்ணுறோம், ஃப்ளாப் ஆகுது அப்படின்னா ஓகே ஃபைன், லெட்ஸ் கோ அட் இட் அகெயின். ஏன்னா ஃபெயிலியர்ன்றது வந்து ஒரு கான்செப்ட் தானே. ஃபெயிலியர்ன்றது வந்து உண்மை கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம கிவ் அப் பண்ணால் தான் ஃபெயிலியர் ஆகும். கிவ் அப் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, திஸ் நோ ஃபெயிலியர். You get back up and try again and again and again until you become successful. அதுதான் வந்து இந்த ரிலென்ட்லெஸ் பீப்புள்கிட்ட நான் ஸ்டடி பண்ணுறது அண்ட் ஈலான் மஸ்க் அண்ட் இந்த மாதிரி ஆளுங்களோட புக்ஸ்லாம் நம்ம படிக்கும்போது அதான் தெரியுது. அவங்க வந்து அவங்க பிரெயினே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒயராக இருக்கும். விடவே மாட்டாங்க, என்னன்னாலும் பண்ணலாம். ராக்கெட்லாம் யாராலையும் லான்ச் பண்ண போகிறோம், பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ப்ளோயிங் மை மைண்ட். ஸோ அந்த லெவல் வந்து நம்மளும் நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும். என்ன தான் இருந்தாலும் ஒரு ரிலென்ட்லெஸ் பர்சியூட் இருக்கணும். ஓகே பண்ணி காட்டுறோம், நம்ம பிரெயினில் ஒரு லெவல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம்ல, ஓகே அந்த லெவல் எப்படி ரீச் பண்ணுறது. ஏன்னா மேட்ரு என்னென்னா அந்த லெவலில் நம்ம ரீச் பண்ண முடியலனாலும் அது ட்ரை பண்ணோன்னா நம்ம நார்மலாக இருக்கிறத விட ஒரு பெரிய லெவலில் போய் ரீச் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யோசிக்கிறது வந்து 100%. ஓகே நம்ம பேஸ் லைனில் ட்ரையே பண்ணலன்னா நம்ம 20% இருப்போம்னு வச்சுக்கோ. இப்போ நம்ம 100% ட்ரை பண்ணுறோன்னா மேபி நம்ம ட்ரையே பண்ணலன்னா 20% உட்காந்துருப்போம், மேபி ஒரு 25% போயிருப்போம். பட் 100%க்கு போகும்போது மேபி ஒரு 75% போய் லேண்ட் ஆகிடுவோம். புரியுதா? பட் நம்ம ட்ரையே பண்ணலான்னு 20% உட்காந்துருப்போம். அதுதான் நான் சொல்ல வரேன் ரிலென்ட்லெஸ் அப்படின்றது. ஜஸ்ட் பெஸ்ட் மேக்ஸிமம் பெஸ்ட் வெர்ஷன் என்ன அது. ஓகே அந்த லெவலுக்கு எப்படி போகணும். இப்போ 6 பேக்ஸ்லாம் வைக்க முடியாது, அவங்க வச்ச என்ன ஆகும், ஏன் வைக்க முடியாது, என்ன பண்ணணும் 6 பேக்ஸ் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி. ஓகே ப்ரோ அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணணும், என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் படிக்கணும். ஓகே உட்காந்து படிப்போம். அப்போது வை நாட், யாரோ ஒருத்தவங்க உட்காந்து எவனோ ஒருத்தவங்க வந்து பண்ண போகிறோம்னா அதில் ஏன் நம்மளாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கில்லர் மைண்ட் செட் இருக்கணும். அதுதான் இந்த பாயிண்ட் 4. லாஸ்ட் அந்த ஃபைனல் பாயிண்ட் வந்து கீப் ஷோயிங் அப். அகெயின் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அந்த 2008, 9, 10 பீரியட் தான். 2008 வந்து குருவி வருது. இட் வாஸ் அ குட் ஹிட். பட் இருந்தாலும் அதில் சில அன்ரியலிஸ்டிக் சீன்ஸில் இருந்ததுனால வந்து அதை கொஞ்சம் மக்கள் காமெடி பண்ணிட்டுருந்தாங்க. தென் 2009 வில்லு வருது, ஃப்ளாப்பு. 2009 பொங்கலுக்கு வில்லு. 2009 டிசம்பரில் வந்து வேட்டைக்காரன். அது வந்து நான் போய் தேட்டரில் பார்த்தேன். வேட்டைக்காரன் வந்து வாஸ் டீசன்ட் மூவி. பட் அகெயின் கிட்டத்தட்ட பெரிய ஹிட்லாம் இல்லை, ஆவரேஜ் அந்த லெவலுக்கு தான். சூரா வந்து கம்ப்ளீட்லி ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு பேக் டு பேக் 4 படம் வந்து அப்படியே டவுன்வர்ட் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம நெவர் கோனா கிவ் அப். அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட்லி ஓகே இந்த ஃபார்முலா கமர்ஷியல் ஃபார்முலா ஒர்க் ஆகலையா, லெட்ஸ் டூ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒரு காவலன் மாதிரி ஒரு ரொமான்டிக் படம் பண்ணுவோம். வேறு எதுவுமே பெரிய ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு சின்ன வீடு, அதுக்குள்ளே வந்து காமெடி அண்ட் லவ் சீன்ஸ், ரொமான்டிக் அந்த ஆங்கிளில் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு படம். அப்புறம் வேலை எதுவும் ஒரு சின்ன கமர்ஷியல் படம். தென் அப்புறம் துப்பாக்கி நண்பன் அப்படின்ட்டு அவர் கேரியர் மறுபடியும் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. பட் அதுதானே வேணும். ராக் பாட்டம் போய் ரீச் பண்ண யோசிச்சு பாருங்கள். 50th மூவி, 50வது படம், அப்படி இப்படின்னு பெரிய பில்டப்பு. ஆனால் இருக்கிறதுலே கெரியரோட வேர்ஸ்ட் ஃப்ளாப்னு எடுத்த படம் அந்த படம் தான். அதுக்கப்புறம் அதை வந்து அந்த பாயிண்ட்லேருந்து யூனோ வாட் நான் கம்பேக் கொடுத்து நம்ம ஒன்றுக்கு திருப்பி போய் உட்கார போகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு இது வேணும்ல. அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அதுதான் வந்து இந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட். நிறைய டைம் எனக்கும் என் லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் பண்ண ட்ரை பண்ணுவேன், ஆனால் கம்ப்ளீட்லி சொதப்பிக்கும். இந்த சேனல்லே வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் நான் 2023, 2024 வந்து பேக் டு பேக் நான் போட்டே இருக்கும்போது ஆனால் நான் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வரவே இல்லை. கம்ப்ளீட்லி கிராஷ் அண்ட் பேர்ன் ஆகிட்டேன் நான். பட் அந்த பாயிண்ட்லேருந்து யூனோ வாட், பரவாயில்ல, இது வந்து நம்மளோட மெயின் ஜாப் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு ஃபன் சைட் ஹாபியாக வச்சுட்டு லெட்ஸ் டூ ஒர்க் ஆன் த மெயின் திங் அப்படின்ற மாதிரி அப்புறம் கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணிட்டு. ஆனால் என்ன கிவ் அப் பண்ணல. 2026 ஆச்சு, இன்னமும் வீடியோஸ் பம்ப் பண்ணிருக்கு இந்த சேனலில். ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் இந்த சேனல் வந்து எனக்கு நிறைய வியூஸ் வாங்கி பெரிய அந்த இதுவே கிடையாது. இந்த
லெசன்ஸ் அண்ட் இந்த மைண்ட் செட் இருக்குல்ல, இந்த திங்கிங் இருக்குல்ல, இது வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம யோசிக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பசங்களுக்குலாம் யார் சொல்லுவா? நான் தான் சொல்லணும். ஸோ அந்த கம்யூனிட்டி இருக்குல்ல, இந்த மாதிரி ஆண்டர்ப்ரினர்ஷிப் அண்ட் கில்லர் மைண்ட் செட், கோயிங் டு த டாப், சக்ஸஸ், அந்த மாதிரி ஒரு க்ரௌட் இருக்குல்ல, அதுக்கு ஒரு அஃப்கோர்ஸ் சின்ன க்ரௌட் தான் இருக்கும். அகெயின் நான் வந்து ஃபுட் அண்ட் குக்கிங், காமெடி அந்த மாதிரி வீடியோஸ் போட்டு மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டிலே. ஓகே, அது வேறு சேனல். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, ஓகே அது பார்க்குறதுக்குன்னு ஒரு க்ரௌட் இருக்குது. குக்கிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மேசிவ் டேம் இருக்குது. டேம்னா டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட், எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ குக்கிங் படம் யாராலையும் பார்க்க முடியும். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் போடும்போது அதுக்குன்னு ஒரு துரோண்டு ஒரு சின்ன டேம் தான் இருக்கும். ஏன்னா அந்த சின்ன டேமால் தான் இந்த சேனல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அது புரியறதுக்கு எனக்கு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. பட் அதுதான் மேட்ரு. ஃபர்ஸ்ட் டே ஒன்று ட்ரை பண்ணுறோமா, செட் ஆகலை, ஓகே அகெயின் டே 2, அகெயின் டே 3. ஜிம்முக்கு போகிறோம், ஒரே நாளில் பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்போதா? இல்லை. டே 2, டே 3, டே 4, டே 100, டே 150, டே 500, டே 1000. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 6 பேக்ஸ் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபிசிக்கை வந்து நம்மளால் டெவலப் பண்ண முடியும். கான்டென்ட் க்ரியேஷன் நிறைய பேர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ப்ரோ நான் கான்டென்ட் க்ரியேஷன் பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன், இன்னும் நான் வீடியோ எப்படின்னா ஜஸ்ட் போஸ்ட் ப்ரோ. வீடியோ நம்பர் 1 ஃப்ளாப் தான் ஆக போகுது. வீடியோ நம்பர் 100, வீடியோ நம்பர் 200 பெட்டர் ஆகிடலாம். ஓகேவா? எடுத்தோடனே பாகுபலி பண்ண முடியாது, சின்னதாக தான் ஆரம்பிக்கணும். ஸோ இந்த வீடியோட டிஎல்டிஆர் என்னென்னா, விஜய்கிட்டேருந்து 5 லெசன் நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரைவ் ஃபார் கிரேட்னஸ், செகண்ட் ஒன் வந்து இக்னோர் நெகட்டிவிட்டி, தேர்ட் ஒன் வந்து டபுள் டவுன் ஆன் வாட் ஒர்க்ஸ். ஒன்று ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அது திரும்பி பண்ணணும், மக்கள் அதை பார்க்கறதுக்கு நிறுத்துகிற வரைக்கும், அது ஒர்க் ஆக நிறுத்துகிற வரைக்கும் அதை பண்ணணும். நம்பர் 4 வந்து பி ரிலன்ட்லெஸ், கில்லர் மைண்ட் செட், நெவர் கிவ் அப். அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் கீப் ஷோயிங் அப். ஏன்னா ஃபெயிலியர் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு கிவ் அப் பண்ணால் தான் ஃபெயிலியர். கிவ் அப்பே பண்ணலன்னு வச்சுக்கோ, ஃபெயிலியரே கிடையாது. யூ ஜஸ்ட் கம் பேக் அகேன் அண்ட் ட்ரை அகேன் அன்டில் யூ சக்சீட். ஸோ தீஸ் ஆர் த 5 lessons ஃப்ரம் ஆக்டர் விஜய். விஜய் கம்பேக் கொடுத்த மாதிரியே உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். இங்கே கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அந்த வீடியோ பாருங்கள். தட்டுறோம் தூக்குறோம், ஒன் ஸ்டெப் அட் அ டைம். See you later. Cheers.